பாவம் பண்ணாதீங்க. பாவத்திலிருந்து வெளியில வாங்க. பாவம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பாவத்திலிருந்து வெளியில வந்துருங்க. பெற்றோரை வேதனைப்படுத்தாதீர்கள். தாய் தகப்பனுடைய வேதனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தேவனுக்கு பயந்து நடங்க. பெற்றோருக்கு ரெண்டாவது பயனுங்க, முதல்ல தேவனுக்கு பயன். தேவனுக்கு இது பிரியம் இல்லையான்னு இன்னைக்கு மக்களை கெடுக்கிற வஞ்சகங்கள் நிறைய எழும்பி வச்சிருந்த உலகத்துல. நீங்க தப்பே பண்ணலாம், தேவன் எல்லாருக்காக சிலுவையில மறிச்சிட்டாரு, அதனால நீங்க இந்த பூமியில நல்லா தப்பு பண்ணிட்டு இருங்கன்னு சொல்லி போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம அதை பத்திலாம் பேசுறது இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, மாமிசத்தின்படி நடக்காதீங்க. மாமிசத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தால் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. இன்னைக்கு மாம்சத்துக்கு உட்பட்டு மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமையாகி உயிர் போகக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப கவனமா இருங்க. இந்த மெசேஜ் எந்தெந்த வாலிப பிள்ளைகள் கேட்குறீங்க, கவனமா இருந்து மனம் திரும்புங்க. மாம்சத்திலிருந்து வெளியில வாங்க. மாம்சத்தின் கிரியைகள் கிட்ட மட்டுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா